மனமார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம், ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்ற வார்த்தை, சார்லி உனக்கு எந்த விதமான அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது சார்லி, நீ அனுமதியே இல்லாம நீ எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னார். இன்னைக்கு அனுமதி இல்லாம அவரை பார்க்க வந்ததுதான் எனக்கு வேதனை. மேடம்கிட்டையும் பாப்பாட்டையும் சாந்தனட்டையும் சொல்லிட்டு வந்தேன். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். சாதாரண கலைஞர்கள் சாதனையாளர்களாக உயர்த்தி பிடித்த ஒரு சரித்திர நாயகன். அவர் ஒரு படைப்பாளி, இந்தியாவையே தலைநிமிர செய்த ஒரு தமிழ் படைப்பாளி. நீங்க எவ்வளவு புகழாரம் சூட்டினாலும் பாக்யராஜ் அப்படிங்கிற ஒரு படைப்பாளி, அவர் ஒரு மிகப்பெரிய சகாப்தம். அந்த சகாப்தம் காலத்தை வென்று என்னன்னைக்கு நிற்கும். அவருடைய குடும்பத்திற்கு அண்ணனுடைய ஆன்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன். பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் நடிகர் சார்லி பேசிய காட்சிகளை பார்த்தோம். மிகவும் உடைந்து போய் அவர் பேசினார். தற்போது திரை பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இயக்குனர் வினோத் மற்றும் சமுத்திரகனி அஞ்சலி செலுத்த வருகை தந்த காட்சிகளை பார்க்கிறோம். பல்வேறு அரசியல் பிரபலங்களும் மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோரும் தனது அஞ்சலியை செலுத்தியிருந்தனர்.